தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2024 முதல் 2025 வரை ஆண்டிய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி உற்பத்தித் திறனைப் பொறுத்து ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துங்கள். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் DNHSRB பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம். சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது. கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்க்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். திருக்குறளில் அமைந்துள்ள துறவறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர். திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர். கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்க்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சிவகலை அகழாய்வு பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். குறியீடாத RNA, nCRNA என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்.
0.10 m செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 இல் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலியின் மதிப்பு வால் GSLV-1 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்று-கள் எது யாவை? இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டபோது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது. கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகளானது. பின்வருவனவற்றுள் தவறான இணைப்பு எது? கருத்து மற்றும் காரணத்தை கருதுக. மாநிலங்களுக்கிடையேயான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத் துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண். பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. இரண்டு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் ஆகஸ்ட் 5 இருக்க நிகழ்தகவு. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்குப் பிறகு Q வேலையை விட்டுச் சென்றார்? ஆண்டுக்கு 4% கூட்டுவட்டியில் 6 வருடங்களில் A-க்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் B-இன் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 26.02 இல் A மற்றும் B-இன் பங்குகள் ரூபாய் 6,8000க்கு 9 மாதங்களுக்கு 16 மற்றும் 3.2% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. A, B 3, 7 மற்றும் B, C 7,
6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க. 2 எண்களின் விகிதம் 3. 4 மேலும் அதன் மீயுட்பொய்வ மதிப்பு 4 எனில் அவைகளின் மீயு சீமா. ஒரு எண் x ஆனது 13 ஆல் வகுபடும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் x இன் மிகச்சிறிய மதிப்பு. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். ஒரு வகுப்பிலுள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. தொடரின் கூடுதல் காண்க. 1 3 5 55. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு 0 2 2 4 2 5 2 3 1 2 0. இந்த தொடர்ச்சி எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன?